அண்மை செய்தி. மேற்கு வங்கத்தில் என்ஐஏ அதிகாரிகள் மீது தாக்குதலானது நடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மெடினிப்பூர் பகுதியில் என்ஐஏ அதிகாரிகள் மீது தாக்குதல் சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு வங்கத்தில் என்ஐஏ அதிகாரிகள் மீது தாக்குதலானது நடந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். மேற்கு வங்க மாநிலம் கிழக்கு மிட்னாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய பூபதி நகர் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகர் ஒருவரினுடைய இல்லத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக விசாரிப்பதற்காக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை சென்று கொண்டிருந்தனர். இன்று காலை 5:30 மணி அளவில் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் சென்ற வாகனத்தின் மீது கற்களை வீசி கடுமையான தாக்குதலானது நடத்தப்பட்டு இருக்கிறது. அங்கிருந்த பகுதி மக்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் என்ஐஏ அதிகாரிகள் சென்ற காரின் கண்ணாடியானது உடைக்கப்பட்டு மேலும் காரினுடைய பாகங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ஐஏவினுடைய அதிகாரி ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் என்ஐஏ சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த உடனடியாக அந்த பூபதி நகர் பகுதிக்கு கூடுதலாக மத்திய துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த துணை ராணுவ படையினுடைய துணையுடன் அங்கு விசாரணை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட மற்றவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் என்ஐஏ சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.